இந்த நாளில் கூட கண்களை ஏறெடுத்த இஸ்ரவேலர் என்ற தலைப்பில் நான் இன்றைய நாளின் செய்தியை உங்களுக்கு தர விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார்கள். எகிப்தை விட்டு அன்று ராத்திரி புறப்பட்ட பொழுது அவ்வளவாய் மகிழ்ச்சி, அவ்வளவாய் சந்தோஷப்பட்டார்கள். சில நாட்கள் அந்த சந்தோஷம் நீடித்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் திடீரென்று கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். இவங்க பின்னால ஏறெடுத்து பார்க்கிறாங்க. சொல்லுங்க, இவங்க பார்வை பின்னாடி இருந்துச்சு. பின்னால பார்த்த பொழுது அங்க எகிப்தியர் சேனையோடு வருகிறத பார்த்தாங்க. பார்த்த உடனே என்ன செய்துட்டாங்களா, மிகவும் பயந்தார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்ற வார்த்தை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் பயத்தோட இருக்கீங்க. ஏதோ ஒன்று பார்த்து, ஏதோ ஒரு காரியத்தை கேள்விப்பட்டு, ஏதோ ஒரு சூழலை உணர்ந்து, ஏதோ ஒரு சொப்பனத்தை பார்த்து பயந்து போய் வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். இவங்க ஏன் பயந்தாங்க? ஆண்டவர் சொன்னதை அவங்க நம்பல. ஒன்றில் ஆண்டவர் சொன்னதை மறந்திருக்கணும், இல்லது சந்தேகப்பட்டிருக்கணும். அவிசுவாசம், நினைவு கூறாமை இவர்களுக்குள்ளே பயத்தை உண்டு பண்ணிவிட்டது. இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியை நீங்க பார்ப்பீர்களேனா, 1வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, போதும் அங்கே விட்டுட்டு 2வது 3வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் சொன்னாரு, இந்த சந்தர்ப்பம் வர்றதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, பார்வோன் திரும்ப என்ன செய்வான், உங்களை துரத்திட்டு வருவான். ஆனா அந்த பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் என்ன செய்வேன், மகிமைப்படுவேன் என்று சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க பார்வோனை பற்றி என்ன செய்யாதுங்க, பயப்படாதுங்க என்று ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டார். அவங்க வர்றது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு அல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இவங்க ஒன்னில் மறந்திருக்கணும், இல்லது நம்ப மறுத்திருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, மறந்திருக்கலாம், இல்லாவிட்டால் நம்ப மறுத்திருக்கலாம். ஆண்டவர் சொன்னதை நம்பி இருந்தா இந்த எகிப்தியரின் சேனைகளை பார்த்த இஸ்ரவேலர் பயப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு ஏன் நம்ம பயப்படுறோம் தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை ஒன்றில் மறந்திருப்போம், இல்லது அதை நம்ப மறுத்திருப்போம்.
அதெல்லாம் இப்படி நடக்கும். சூழ்நிலை பாரு இப்படி வந்து நெருக்குது. ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி தான், முந்தின வசனத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் வரப்போறான், ஆனா அவனாலும் அவனுடைய இராணுவத்தாலும் நான் மகிமைப்பட போறேன், என் நாம மகிமைப்படும், நான் ஜீவன் உள்ளவர் என்பதை அவங்க ஜனங்கள் அறிய போறாங்கன்னு சொல்றார். அப்ப என்ன புரிந்திருக்கணும்? ஓகே, ஆண்டவர் சொன்னது போலதான் என்ன செய்து நடக்க போகுது, சொன்னது தான் நிறைவேற போகுது. இந்த சூழ்நிலையில கர்த்தர் மகிமைப்பட போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி நினைச்சிருந்தா, அப்படி விசுவாசித்திருந்தா, ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்திருந்தா இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பயப்பட்டதுக்கு ஒரே ரீசன் அதான். ஆண்டவர் சொன்னதை ஒன்னில் மறந்துட்டீங்க, இல்லாவிட்டா சொல்லுங்க நம்ப மறுத்துட்டீங்க. சில வேளையில சில சந்தர்ப்பங்கள் திடீர்னு வந்து சூழ்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் சொன்னதெல்லாம் அப்படியே மறந்து எல்லாவற்றும் மறைந்து போயிரும். பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகுதான், இல்லையே ஆண்டவர் இப்படி அல்லவோ சொல்லி இருக்கிறார் என்று நினைப்போம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு பேசின வார்த்தைகளை நீ மறந்துடாத, அதை ஒருக்கா கூட நினைப்பூட்டிப்பார். நான் சொன்ன வார்த்தை தான் இந்த சிச்சுவேஷன்ல நிறைவேற போகுதே ஒழிய நீ பயந்தது போல ஒன்று நடக்க போவது இல்லை. இந்த இஸ்ரவேலர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து பயந்தது உண்மைதான். பயந்த பொழுது உடனே அவங்க வாயில யாரை நோக்கி கூப்பிட்டாங்க தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அந்த 10வது வசனத்தின் கடைசி வரியை பார்க்கும்போது வாசிக்க கேட்போமா? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமா, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பயந்த உடனே யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது நல்லதுதான். அந்த கூப்பிடுதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்கணும். ஆண்டவரே, நீர் ஏற்கனவே வருவான்னு சொல்லிட்டீங்க, அதனால இந்த இடத்துல உம்முடைய நாமம் சொல்லுங்க, அப்படித்தானே சொல்லியிருக்கணும். இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? கூப்பிட்டாங்க, ஒரு மாற்றம் வரல, அவன் கிட்ட நெருங்கிட்டே வர்றான். உடனே கோபப்பட்டாங்க சபை போதகர்கிட்ட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சபைக்கு போதகர் யாரு சொல்லுங்க? மோசே. நானும் 7 தடவை ஃபோன் அடிச்சாச்சு, ஒரு ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்க. நாங்கள் செத்தாலும் நீர் கேட்க மாட்டீர்ல. ஆமாம், ஸ்தோத்திரம். பிரச்சனை எவ்வளோ முத்தி கிடக்குது உங்களுக்கு தெரியுமா? கோபம் யார் மேலே? மோசைக்கு மேலே. அடுத்த வசனத்தை பாருங்க. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றாம், வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். போதும். இப்ப எங்க திரும்பி பார்த்துட்டாங்க தெரியுமா? எகிப்துக்கு. பயம் வந்த உடனே, பதில் இல்லை என்ற உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்து விட்டது? பின்மாற்றம், கோபம், எரிச்சல், சாவின் எண்ணம். ஸ்தோத்திரம். நடத்தி வந்தவர் மேல தவறாக அபாண்டமான பழி சாட்டுதல், கட கட கடன்னு பேசிட்டாங்க. அல்லேலூயா. 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். கவனிங்க, மோசே என்ன செய்யல? பயப்படவும் இல்லை. ஜனங்களை பார்த்து பயப்படாதீர்கள் சொன்னாப்ல. ஏன்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இப்படி ஒரு எதிர்ப்பு வரும், இப்படி ஒரு நெருக்கடி வரும், ஆனால் நான் அந்த பிரச்சனையில் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். இன்றைக்கு எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தற்போது அனுமதிக்கப்பட்ட பிரச்சனை என்னை அமிழ பண்ணுவதற்குரியது அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது.
ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இதுல அவ்வளவுதான் முடிஞ்சு, முங்கிருவோம், அவ்வளவுதான், செத்து போயிருவோம், சாப்டர் க்ளோஸ், ஃபுல் ஸ்டாப் வச்சிட வேண்டியதுதான், சாவுதான் வழி. இல்லைங்க, வேற ஒரு வழி இருக்குது. சாவுதான் வழி அல்ல, செங்கடலில் வழி. சொல்லுங்க, சாவுதான் வழி அல்ல, செங்கடலில் வழி. நீ நினைக்கிறதல்ல, பயப்படாத. ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்கிறவங்க என்னதான் சூழ்நிலை வந்தாலும் பயப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. தரிசனம் தந்திருக்கார்ல, அது நிறைவேறுவதற்கு முன்னால ஸ்தோத்திரம், நீங்க சாகவே மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, என்னதான் ஆனாலும் சரி, ஸ்தோத்திரம். ட்ரெயினுக்கு 37 பெட்டியும் மேலே ஏறி இறங்கினாலும் நீங்கள் சாக மாட்டீங்க. அப்படி 37 பெட்டி இல்லை சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார். ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாராம், நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஒரு தடவை பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் அவருக்கு, ஸ்தோத்திரம். அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டிருக்காங்களாம். காலை கீழே ஊன முடியலை. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படியும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது காலில் அவ்வளோ ஃப்ராக்சர் ஆகியிருக்கும். ஆனால் இவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், இல்லை, எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார், நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எலும்பு ஒன்றுமே முறியலை, சதையில் தான் பிரச்சனை, மேலோட்டமாக தான் பிரச்சனை. அவர் சொன்னது தான் நடக்கும். பயமுறுத்துகிற சத்துரு தோற்று போக போகிறான். விசுவாசிக்கிற தேவ பிள்ளை சாவதென்று வழி அல்ல, அந்த செங்கடலுக்குள்ள இருக்கிற வழியில பிரவேசித்து முன்னேற போறாங்க. இது முன்னேறுவதற்கான வழியே ஒழிய முடிவிற்கான வழி அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கான வழி அல்ல. உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை தொடருவதற்கான வாசலாக, முன்னேற்றத்துக்கான பாதையாக தேவன் இதை மாற்றப் போகிறார். இன்றைக்கு யாராகிலும் பயத்தோடு வந்திருந்தீங்கன்னா, சூழ்நிலையை பார்த்து பயத்தோடு வந்திருந்தா வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்குங்க. அவர் உங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்க. அது தான் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. உன்னை துரத்தி வருகிறவனுடைய சரித்திரத்துக்கு இங்கு ஒரு முடிவு உண்டாக போகிறதை ஒழிய உங்கள் சரித்திரம் முடிவடைய போவதில்லை. அது தொடரப்போகிறது. சாதித்து முடிக்கும் மட்டும், அந்த வாக்குத்தத்த பூமியை சுதந்தரித்து தீரும் மட்டும் எந்த நிலையிலும் உங்களுடைய வாழ்வை சேதப்படுத்த சத்துருவினால் கூடாது. அதை விசுவாசிக்கணும். கரத்தை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்க மட்டும் இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அப்போ என்ன நடந்துச்சு? இன்றைய செய்தி உடனே ஒன்று முக்கியமான கருத்து என்னன்னா, ஏன் பயப்படுறா? ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டியா? ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்க முடியலையா? அதனால தானே பயம். நீ ஆண்டவர் சொன்னதை நினைவில் வைத்திருந்தால், ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்திருந்தால், இந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படவே மாட்டாய். அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்கும், அடுத்த கட்ட வாசல் திறப்பதற்கும், அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைவதற்கும் தேவன் இந்த சூழ்நிலைமையை அனுமதிக்கிறார். அது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலமாய் பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த எகிப்தியனுடைய அந்த போராட்டத்துக்கும் யுத்தத்துக்கும் இன்று ஓர் முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். இனி அந்த பிரச்சனை தொடரப்போவது இல்லை. கை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. வேற வழியா பிரச்சனை வரலாம்,
ஆனா இனி இந்த பிரச்சனை தொடரப்போவது இல்லை. விசுவாசம் உள்ளவங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க பயந்து போயிருக்கீங்க பாருங்க. இதுல ஒண்ணுமே நீங்க செய்யண்டாம். அவர் சொன்னதை விசுவாசித்துட்டு அவர் செய்வதை நின்று பாருங்கள். அவர் சொன்னதை விசுவாசித்துட்டு அவர் சொன்னதை செய்வதை நின்று பாருங்கள். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அவர் சொன்னது நிறைவேறும். நான் பயந்தது நடைபெறாது. அவர் சொன்னது நிறைவேறும். நான் பயந்தது நிறைவேறவே வேறாது. விசுவாசம் உள்ளவங்க கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து போட்டு இருக்கீங்களா? ஐயோ இப்படி பார்த்தேன், இப்படி நடந்துச்சுமோ, இப்படி ஆகிருமோ, இப்படி வருதே, பிரச்சனை பெருகிட்டு இருக்குதே, நெருக்கடி கூடிட்டு இருக்குதே. கலங்காதுங்க. ஆண்டவர் சொன்னாரே, ஆண்டவர் பேசினாரே. இப்ப நீங்க செய்ய வேண்டியது அவர் சொன்னதை நினைப்பூட்டி அவர் சொன்னதை விசுவாசித்து நின்று கொண்டிருங்கள். முன்பதாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவதை உங்கள் கண்கள் காணும். இனி இந்த எகிப்தியன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. ஒரு புதிய யுகத்திற்குள்ளே கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்த போகிறார். ஆமென். விசுவாசம் உள்ளவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்க ஏறுண்ட செய்வா பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வா பயமில்லை. அப்படி 2 கரங்களை உயர்த்தி, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சங்கீதக்காரர் சொல்ற, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். என்ன ஒரு அருமையான வார்த்தை. நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். எதை குறித்து பயப்பட மாட்டேன்? ஆண்டவர் தான் என்கிட்ட பேசி இருக்கிறார்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க பண்ணுவேன், வல்லமையான கிரியைகளை உன் கண்களுக்கு முன்னால காண்பிப்பேன், ஜாதிகளின் நடுவில் உன்னை மேன்மையா வைப்பேன். அவர் தான் சொன்னார். அதே நேரத்தில் பிரச்சனை எல்லாம் வரும், ஆனா நீ அதுல தோற்று போக மாட்டா. அதுல உனக்கு ஜெயத்தை நான் தருவேன். இதுல நான் தான் யுத்தம் பண்ணுவேன். நீ சும்மா இருண்டார்ல, ஏன் தளர்ந்து போய் குழம்பி போய் கலங்கி போய் பேசாம உட்காரு, அமைதியாரு. இதுல கர்த்தர் வெற்றி தர போறார். இதுல கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போறார். தொடர்ந்து வருகிற பார்வோனின் சேனை வெட்கப்பட்டு அழிந்து போவதை உன் கண்கள் காணும். கேள்விப்பட்ட செய்தியை குறித்து பயந்து போய் இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்ல, நீ சும்மா இரு. நான் அல்லவா உன்னை அழைச்சேன், நான் அல்லவா உன்னை வேறு பிரித்து இந்த இடத்துல கொண்டு வந்து முழங்கால் போட வச்சிருக்கேன். உன்னை கைவிட்டுருவேனா? உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஒரு முறை கூட பயமில்லை, பயமில்லை, பயமில்லை.
நம் சார்பில் கர்த்தர் பயப்படாத மகளே, நீ பயந்தது போல நடக்க போவதில்லை. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், கர்த்தர் ஏற்கனவே முன் அறிவித்த காரியம் செய்வார். ஓ ராஷா, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, பின்னிட்டு பார்க்காதே, பின்னானவைகளை நோக்காதே. எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, 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 நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். அவர் சொன்னதை விசுவாசி. பயமில்லையே, பயமில்லை, 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 பயமில்லை. ஒருவர் பயப்படாதீங்க. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காய் செய்யும் பெரிய காரியத்தை பாருங்க, பார்க்க போறீங்க. கண்களை ஏறெடுத்து பார். கர்த்தர் உனக்காக காரியம் செய்தார். மனிதனை கண்களை ஏறெடுத்து பார்த்தால் பயப்படுவார். கர்த்தருக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார். அவர் உனக்காக யுத்தம் செய்வதை உன் கண்கள் காணும். உன் கண்கள் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வதை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்க மட்டும்தான் துதிக்க முடியும், துதிக்க முடியும். சத்தமா இனி இந்த பிரச்சனை கிடையாது. அதை இன்றையோடு முடித்துட்டார் கர்த்தர். அந்த எதிரி இன்றையோடு முடிந்து போனான். கர்த்தர் ஒரு புதிய எல்லைக்குள்ள உன்னை நடத்த போகிறார். ஒரு புதிய பாதையில கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். நம்ப முடியாத ஒரு வழி, நம்ப முடியாத ஒரு பாதை, நம்ப முடியாத ஒரு மகிழ்ச்சி, நம்ப முடியாத இடத்திலிருந்து ஒரு அனுகூலம், நம்ப முடியாத இடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் உனக்கு 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 வரும், உனக்கு வரும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ செய்வீர், நீ செய்து விட்டீரப்பா. நீ சொன்ன வார்த்தைகளின்படியே எங்க குடும்ப எல்லைக்குள்ளே பயந்த காரியத்திலே உம்முடைய அற்புதம் இன்று நடந்தபடியால் ஸ்தோத்திரம். அந்த எதிரியோடு நீர் யுத்தம் செய்ய போறீர். நாங்க சும்மா பார்க்க போகிறோம். வெற்றியை எங்களுக்கு தரப்போகிறேன். நம்ப முடியாத இந்த இடத்துல ஒரு வழியை திறந்து எங்களை வாழ்வதற்காக முன்னேறி செல்ல போறீங்கப்பா. இனி இந்த எகிப்தியனை நாங்க பார்க்க போறதில்லை. இனி நாங்க கானானை தான் சுதந்தரிக்க போகிறோம். இனி இவனை பற்றிய பயம் இல்லவே இல்லை. ஏன்னா இனி அவனை பார்க்க மாட்டாய்ன்னு சொல்லிட்டீங்க. எஸ், இந்த பிரச்சனை, இந்த நெருக்கம் இன்றையோடு முடிஞ்சது. இனி இது தொடராது என்று சொன்ன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். கடந்து செல்கிறார்கள். எல்லா இடங்களிலும் எங்கள் பயத்தை நீக்கி எங்களுக்காய் யுத்தம் பண்ணி எங்களை சும்மா இருக்க சொல்லிவிட்டு எதிரியை இல்லாமல் ஆக்கி ஒரு புது எல்லைக்குள் எங்களை நடத்தி செல்லுகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருக பரியந்தம் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். God bless you.